வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியவே வேலைக்கு வந்துட்டேன் தோட்டத்துக்கு, என்னோடய குடி தோட்டத்துக்கு. என்ன சொன்னால் நேற்றுலேருந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஒன்றுக்குமே நட்டத்துக்கு பெருசாக தண்ணி விடையில் தானே. அப்போ விடிய வந்தால் கொஞ்சம் வேலைக்கு ஆக்கள் இருக்க மாட்டேனே, அப்போ தண்ணியை விடுவோம்னு சொல்லி காஞ்சி போனதை கொஞ்சம் சரி பண்ணுவோம். அதே மாதிரி அன்றைக்கு நட்ட பீன்ஸ் வந்து பெருசாக இதாண்டு இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு. பரவாயில்ல, அதுக்கு வந்து விதை போட்டிருக்கேன் தானே, பரவாயில்ல, சமாளிப்போம். இந்த முன்னுக்கு நட்ட தண்டு கீரை நல்லா வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ நல்லா முளைச்சொண்டு வருது. அதோட வந்து பூண்டு இனி போக ஒவ்வொரு விஷயமாக செய்கிறது தானே, எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பின்பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி போட்டு அதில் வந்து பூசணி விதை போட்டுட்டு போகிறேன். பூசணி விதை போட்டு அப்படி 3 கிழமை ஆகும். அப்போ அது மே மாதம் நடுப்பகுதிக்கு வந்துடும். அப்புறம் வந்து இந்த லிமாஸ் இந்த நத்தை இந்த தொல்லை இருக்காது. அதால் செய்கிறத செய்வோம். நேரம் கிடைக்கும்போது இனி வந்து இப்படி தான் வாங்கோ எங்களோட குட்டி தோட்டத்துக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னோடய குட்டி தோட்டம். அப்படியே ஒழுங்காக நேராக வந்து செய்திருக்கிறேன். இந்த முறை கொஞ்சம் வரிசையாக செய்யணுமன்றதுக்காக செய்கிறேன். இது முன்னுக்கு பாருங்கள், அந்த மரத்தூடும் போட்டிருக்கிறேன். அப்போ வந்து அந்த லிமாஸிൻ്റെ நத்தைன்ற தொல்லை இருக்காது. இந்த கீரை பாருங்க முளைச்சி கொண்டு வருது. இன்னும் ஒரு மாதத்தில் அந்த மேலே வந்துடும் நல்லா கீரை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட், கேரட் அதுகள் போட்டது தானே. எப்போவுமே வந்து மேலே கொஞ்சம் கீழே வந்து ஈரம் இருக்குது, மேலே கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கும். அந்த பீன்ஸ் அண்டை கொண்டு வந்து நட்டனம் தானே, அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் கருகின மாதிரி வந்துருச்சு. அது திருப்பி வந்து உயிர் பெறுமா தெரியலை. இருந்தாலும் நான் பக்கத்தில் விதை போட்டிருக்கனால பிரச்சனை இல்லை. இந்த மரத்தூள் போட்டு விட்டுருக்குறேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே இந்த உருளைக்கிழங்கெல்லாம் முளை வந்துருச்சு. உருளைக்கிழங்கு இப்போ வந்து முளை வந்துருச்சு. இனி வந்து கடை வந்துடும். இனி வெயில் வந்துருந்தானே, இப்போ இடைக்கடை வந்து கிடக்கிற இந்த புல்லுகள் அதுகள் எல்லாத்தையும் எடுத்து விடணும். அப்போ தான் இன்னும் வந்து அந்த வளர்ச்சி வந்து கூடுதலாக இருக்கும். இது வளம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளி இன்னும் கொஞ்சம் வெட்டி விடலாம். இன்றைக்கு நேரம் இல்லை, பார்ப்போம். ஆனால் வெட்டி விட்டால் அப்புறம் வந்து வடிவாக வந்துடும். அது நல்லா வந்துட்டுருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விடணும். ஏன்னா இது நட்டதுக்கு பெருசாக தண்ணி விடவே இல்லை. தொடர்ந்து மழை இருக்கிறதுனால ஈரம் இருக்குது. அதனால தான் இந்த சைட்டில் வந்து இந்த குருவி ஏதோ குருவி ஏதோ கிளறி வச்சுருக்கு வெங்காயத்தை. பாருங்கள், எங்களோட வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பெரிய வெங்காயம் எனக்கு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான அந்த இது வெங்காயத்தாள் எடுக்கலாம். அருமையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பின்னுக்கு வச்ச உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டு இந்த சைட்டில் தான் அந்த பூசணி விதையை போட்டு விட போகிறேன். அப்போ வந்து ஊரமாக வந்து பூசணிக்கு வந்து இடம் இருக்கும். அதனால தான் வாங்கோ அப்படியே எங்களோட சின்ன தோட்டம், குட்டி தோட்டம், அழகான தோட்டத்தை தொடர்ந்து வீடியோ பதிவுகள் போடுறேன். உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. வாங்க பார்க்கலாம். இந்த சைட்டில் எடுத்து போட்டுட்டு பிறகு ஓரளவு இடம் பார்த்து விடுறதானே. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஓரமாக வந்து கொஞ்சம் அந்த புல்லுகள் எல்லாம் கிடந்தது தானே, அதை வந்து எல்லாம் கொத்தி பரப்பி போட்டு இதுக்குள்ள வந்து 4 பூசணி விதை போட போகிறேன். அதுக்கு தான் இந்த குழி பறிச்சிருக்கிறேன். இந்த 4 போட்டுட்டு இதில் வந்து லேசாக மண்ணை சேர்த்து போட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி விடுவோம். அந்த குழிக்கில் வந்து எருவை கொண்டு வந்து போட்டு விட்டா பசலையும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பூசணிக்கு அப்புறம் வளர்ந்து வரைகளை வந்து சைட்டில் ஓரமாக ஒதுக்கி விட்டால் அந்த இலைகளை பூசணி இலைகளை வெட்டி ஒதுக்கி விட்டா, கொடியை வெட்டி ஒதுக்கி விட்டால் ஒரு 5-6 பூசணி வந்தாலே பெரிய விஷயம். வாங்க இதை லேசாக மூடி போட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி எரு கொண்டு போட போகிறோம். இப்போ வந்து இந்த மேலால் வந்து இலையை ஓரளவு வெட்டி விட போகிறோம். பழுத்த இலைகளையும் ஒதுக்கி விட்டால் கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்து வரும். அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டா ஏதோ தெரிஞ்சதை செய்கிறானே. இந்த இது வீடியோ பார்க்குற உறவுகளும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செய்யலாம். நான் சின்ன வயசில் அப்பாவோட தோட்டத்தில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் கன வருஷமாச்சு. அந்த வயசில் வந்து பெருசாக கவனிக்கிறதில் இருந்தாலும் ஓரளவு கவனித்ததை வச்சு தான் செய்கிறது. யாராவது புதுசாக ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளி எல்லாத்தையும் ஓரளவு வெட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கு. இப்போ வந்து தண்ணி கொண்டு ஊற்ற போகிறேன். ஊற்றி போட்டு அந்த பின்னுக்கு வந்து கொஞ்சம் எரு கொண்டு போட்டு அந்த பூசணி விதை போட்டிருந்தானே, அப்போ எருவை போடலாம்னு பார்க்குறேன். அதையும் போட்டுட்டு இஞ்சால வந்து எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றி போட்டு போகணும். வாங்க அதையும் பார்ப்போம். உள்ளிக்கு வந்து இந்த நேரத்தில் தண்ணி முக்கியம். என்னென்னு சொன்னால் கீழே வந்து உள்ளி அந்த விளையிற நேரம் தானே, அப்போ ஓரளவு ஈரப்பதமே இருக்கணும். அதால் ஓரளவு தண்ணி ஊற்றுவோம். இந்த கொஞ்சம் கூட வேலை செய்துட்டேன். அதால் வந்து ஓரளவு தண்ணி ஊற்றி போட்டு இன்னும் 2-3 நாளில் வந்து திருப்பி, ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, எனக்கு தேவை நல்ல மொத்தமாக வந்துருச்சு. இனி அந்த கீழே வந்து உள்ளி விளையணும். அப்போ அதுக்கு வந்து தண்ணி ஈரத்தன்மை நிறைய வேணும். சொந்த விவசாயம், சின்ன விவசாயம்ன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு பாருங்க. இது முன்னுக்கு வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது, பின்னுக்கு வெங்காயம், லீக்ஸு, உருளைக்கிழங்கு, இது பக்கத்தில் உள்ள தோட்டம். எவ்வளோ அழகாக செய்யினேன் பாருங்க. வடிவாக பலகையெல்லாம் அடித்து நான் இப்படி செய்யலை, அவர் போய் வரதுக்கெல்லாம் நல்ல வடிவாக செய்திருக்கினேன். ரிட்டையர் ஆனவர் தானே 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் நல்லா செய்வினேன். இந்த மாதிரி நடுவில் இதுக்கு 2 முன்ன கடுவினேன். என்ன சொன்னால் எங்களுக்கு வேலைகள் இருக்கும், வேலை இல்லாத நேரங்கள்லாம் நான் வந்து செய்கிறது. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தோட்டம் வேற வேற எல்லாம் கடகடண்டு வந்துட்டுருக்கு. எல்லாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொருத்தரும் வேலையை துவங்கிட்டுனேன். இப்போதைக்கு வந்து உருளைக்கிழங்கு, பீட்ரூட், அந்த மாதிரி வெங்காயம் அதுகள் தான் கூடுதலாக நட்டுருக்குனேன். கேரட், பீட்ரூட்டு, வெங்காயம் நீ போக போக மற்ற இதெல்லாம் வரும். இப்போ நானும் வந்து ஓரளவு வச்சு கொண்டு வாரேன். போக போக இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பாருங்கள், அது வந்து மொச்சக்கொட்டை வந்து அது வந்து குளிரில் வைக்கலாம். வெயில் காலத்தில் வந்து பூத்து காய்க்க வலிக்கிட்டுரும். எல்லோரும் நல்ல மாதிரி செய்துட்டுருக்குனே, நாங்களும் நல்ல மாதிரி செய்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து
இதுக்குள்ள வந்து பூசணி விதை போட்டுட்டு தானே போட்டுட்டு தண்ணி ஊற்றி போட்டு கொஞ்சம் எரு போட்டுட்டு மேலே வைக்கல் போட்டு விட்ருக்கேன். அப்போ முளைச்சி வர எப்படியும் 2-3 கிழமை ஆகும். அப்போ சரியாக வந்துடும். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இஞ்சால வந்து பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம் எல்லாம் கலந்து நட்டது. அது உடஞ்சி உருளைக்கிழங்கு. இன்றைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதான் கொஞ்சம் களைப்பாக இருக்குது. பாருங்க, தண்ணி எல்லாத்துக்கும் ஊற்றி விட்ருக்கேன். எங்களோட சின்ன வெங்காயம் நல்ல செழிப்பாக வந்துருக்கு பாருங்க. ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதுக்கு நல்லா வந்திருக்கு. இன்றைக்கு வந்து அந்த உள்ளி அதுவும் வந்து மேலே உள்ள கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன். மேலால் நல்லா வந்துடும். என்ன சொன்னால் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் என்ன சொன்னால் நீ வாரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எரு இடையில் வந்து போட்டு விட போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் பாசலை மழை பெய்யக்கில் வந்து பாசலையே எடுத்துரும். அப்போ உள்ளி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கீழே ஈரம் இருக்குது, மேலே காஞ்சி இருக்குது. அப்போ மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் நல்லா வரும். இந்த இடம் வந்து மிளகா கண்டு வர ஏதாவது கண்டுகள் வைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பீன்ஸு மற்றது போஞ்சி இந்த விதை போட்டிருக்கு. கொண்டு வந்து நட்டது பெருசாக வரையில் சில நேரம் வந்து திருப்பி வேரோடி திருப்பி வருமோ தெரியலை. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கேரட் எல்லாம் வந்து இங்கே பாருங்க, கேரட் வந்து முளை வந்துருச்சு. அதே மாதிரி பீட்ரூட்டும் முளை வந்துருச்சு. இன்னொரு 2 கிழமையில் வந்து வடிவா தெரியும். இப்போ தண்ணி ஊற்றினோன்னா பாருங்க, இங்கே இதெல்லாம் இது வந்து பீட்ரூட் எல்லாம் முளை வந்துருச்சு. அடுத்த முறை வந்து இதுக்கு வந்து மேலே வந்து இந்த மரத்தூள் இருக்குது தானே, அது போடணும். அது போட்டால் தான் நல்லா வரும். இதான் என்னோடய குட்டி தோட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 50 மெக்கரை தான். முடிஞ்ச அளவு நீங்களும் முயற்சி செய்யுங்கள். எல்லா உறவுகளுக்கும் சொல்கிறது தான், சின்ன ஒரு தோட்டம் இருந்தால் அதில் அந்த பயிர்கள் செய்து அதை எடுக்கல வந்து அதை விட வேறு சந்தோஷம் இல்லை. பாருங்கள், இந்த முறை வந்து கொஞ்சம் ஒழுங்காக செய்துட்டு வாரம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது. அது உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளை வந்து இன்னும் சந்தோஷம். ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். பிடிச்சிருந்தா சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணால் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இது விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதையும் செய்து பார்க்கலாம். வேறு என்ன சந்தோஷம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.